தொழில், உத்தியோகம், வியாபாரம், பணவரவு, ப்ரமோஷன், பேர், புகழ், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொலைதூர பயணங்கள், அனுகூலம், நல்ல வேலையாட்கள் கிடைப்பது, இன்க்ரிமெண்ட் கிடைப்பது, வேறு வேலை கிடைப்பது, சுபகாரிய தடைகள் நிவர்த்தி ஏற்படுவது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் பயணங்கள் மேற்கொள்வது, காதல் அமைப்பில் அனுகூலங்கள் ஏற்படுவது, பெற்றோர் பெரியோருடன் ஏற்றங்கள் காணப்படுவது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள், இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவதெல்லாம் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக ரீதியாக எடுக்கக்கூடிய பல முடிவுகள் சந்தோஷத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதும், வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயங்கள் கிடைப்பதும், நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, வண்டி வாங்குவது போன்ற விஷயத்தில் இருந்த தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவதும், டக்குன்று பெரிய சந்தோஷத்தையும் பெரிய அனுகூலத்தையும் நிம்மதியும் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்க்காத நல்ல நண்பர்கள் கிடைப்பது, உறவினர்கள் வருவதெல்லாம் மனதில் ஒரு தெம்பிக்கை ஏற்படும். ரொம்ப நாட்களாக ஏதோ நீங்கள் தனிமைப்பட்டு போயிருப்பது போல், எல்லோரும் உங்களை விட்டு போய்விட்டது மாதிரி ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஆனால் எல்லா சுகங்களும் எல்லா சந்தோஷங்களும் உங்களை தேடி வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அது சிஸ்டமேட்டிக்காக ஒரு சந்தோஷமான குரூப்பு, அதில் உங்களுக்கு யார் யார் முக்கியமோ 4 பேர் இருந்தாலும் அந்த சந்தோஷ குரூப்புடன் தொடர்ச்சியாக பயணிப்பதும், அதே போல் வேலை 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 வேலை, தொழில் தொழில் தொழில், உத்தியோகம் உத்தியோகம் உத்தியோகம், வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், படிப்பு படிப்பு படிப்பு, குடும்பம் குடும்பம்னு ரொம்ப ஒரு மாதிரி கொஞ்ச நாட்களாக 6 மாதம் 1 வருஷமாக உங்களுக்குன்னு நீங்கள் நேரத்தை ஒதுக்காமல் ஒரு மாதிரி ஒரு இதுக்குள்ளாக ஒரு மிஷின் லைஃபாக மாறி இருப்பீர்கள். அந்த லைஃபை ஒரு அடிமையாக மாறி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை மாறி பிடித்ததெல்லாம் செய்யுங்கள். பணம் ஓரளவுக்கு முக்கியம். ஆனால் பணத்துக்காகவே வாழக்கூடிய அமைப்பிலிருந்து மாறுவது மேஷத்துக்கு நன்மை. இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய விஷயங்கள் நல்லது ஏற்படும். தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ரசம் சோறு சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாகும்.